அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காவியம். இதனுடைய நுழைய முன் முதல்ல பார்க்கலாம். இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். ஒரு பறவையோட இறகு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சிறகு. பறக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் இறகு இல்லையா, அதில் ஒரு தொகுதி இதை நம்ம சிறகுன்னு சொல்கிறோம். சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். அதாவது பறவையோட ரெக்கை இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு சிறகு கீழே விழுது. அந்த பறவையோட அதாவது வானத்தில் பறக்கக்கூடிய அந்த வானத்துக்கும் கீழே மண்ணுக்கும் இடையில அது பறந்து கீழே விழுது. அந்த இடைப்பட்ட காலத்தில் வரும் பொழுது அந்த சிறகு என்னெல்லாம் நினைக்கும், என்னெல்லாம் சொல்ல வருதுங்கிறத இந்த 5 வரிகளில் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? சரி, பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். நூல்வெளி. பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் சிவராமலிங்கம். இவருக்கு பட்டப்பெயர் பார்த்திங்கன்னா பிரமிழ்னு வச்சிருக்கிறாரு. இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தரும சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் நட்சத்திரவாசி என்னும் நாடகமும் வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. இவரை பற்றின நம்ம மேலும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இவர் தன்னுடைய 20 வயதிலேயே சென்னையிலிருந்து வெளிவந்த எழுத்து பத்திரிகையில் கவிதைகளும் விமர்சனங்களும் எழுத ஆரம்பித்த பிறகு இவர் தமிழகத்திலே வாழ்ந்து தம் படைப்புகளை வெளிப்படுத்தியதால் ஒரு தமிழ் எழுத்தாளராகவே மதிக்கப்பட்டார். தன்னுடைய 20 வயசுலேயே சென்னையில் வெளிவந்த எழுத்து பத்திரிகை நூல்களில் கவிதை விமர்சனம் எல்லாமே எழுத ஆரம்பித்த இவர் தமிழகத்திலே வந்த ஆனால் இவர் இலங்கை தான். ஆனால் எப்போ தன்னுடைய 20 வயசில் இங்கே தமிழகத்தில் எழுத ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே இவரை எல்லாருமே ஒரு தமிழ் எழுத்தாளராகத்தான் மதிக்கப்பட்டாங்களே தவிர இவர் இலங்கை வாசின்னு யாரும் நினைக்கல. இவர் ஓவியம், களிமண் சிற்பங்கள் செய்வதிலையும் திறமை படிச்சிருந்தார். இவருடைய ஆன்மீக ஈடுபாடு இலக்கிய ஈடுபாட்டுக்கும் மேலானதாக இருந்து வந்திருக்கு. சரிங்களா? ஆன்மீகத்திலையும் ரொம்ப ஈடுபாடாக இருந்தவர். படிம கவிஞர் என்றும் ஆன்மீக கவிஞர் என்றும் சிறப்பிக்கப்பட்டவர். இவருடைய கவித்துவம் 2000 ஆண்டு தமிழ் கவிதை வரலாற்றில் தனித்துயர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. தமிழின் மாமேதை என்று ஜானகிராமனாலும் உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் என்று சீசு செல்லப்பாவாலும் பாராட்டப்பட்டவர். இளம் வயதிலேயே மௌனியின் கதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதிய பெருமையும் இவருக்கு உண்டு. சரிங்களா? இப்போ சின்ன வயசுலே எல்லார்கிட்டையும் பாராட்டு பெற்றிருக்கிறாரு. முன்னுரை அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தை படித்து அதனுடைய நம்ம இதிலே படிச்சிருப்போம், நன்னூல் பாயிரத்திலேயே இல்லையா, முகவுரை பதிக உரைன்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த நூலை பிரச்சனை சொல்லக்கூடியது அது இவரே தந்திருக்காருன்னா அப்போ மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு. சரிங்களா? சரி, இப்போ பாடல் வரிகளை பார்க்கலாம். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தேராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. நமக்கு இது மனப்பாட செய்யுள். படித்தோடனே புரிஞ்சிக்கக்கூடியது தான். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, தன்னுடைய சிறகிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய ஒரு இறகு. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பறவையிலிருந்து பிரிஞ்ச சிறகு இது நாள் வரைக்கும் பறவையோடு இருந்துருக்கு. பறவையை விட்டு இப்போ வெளிவந்துச்சு. அதாவது வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிறத இந்த செய்யுள் வரிகள் சொல்லுகிறது. வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அதைத்தான் பறவையினுடைய இறகுலிருந்து ஒரு சிறகு அழகாக பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இத்தனை நாளாக மேல் நோக்கி பறந்துட்டு இருந்த இறகு இன்று எப்படி வருது அப்படின்னு சொன்னால் கீழ் நோக்கி வருது. புவியீர்ப்பு விசையெல்லாம் எதிர்த்து போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டு இருந்த அந்த பறவையோட ஒரே ஒரு சிறகு மட்டும் இன்னைக்கு தனியாக மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வைரமுத்துடைய ஒரு கவிதைகள், ஒரு பாடல் வரி, ஒரு பாட்டில் வரக்கூடிய பாட்டு, ஜோடி அப்படிங்கிற ஒரு பாட்டிலேருந்து வரக்கூடியது. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்துடைய கவிதைகள், சரிங்களா? அவர் எழுதின அந்த கவிதையை இதற்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். மேகத்தை எல்லாத்தையுமே அவர் காகிதமாக எடுத்துட்டாச்சு அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த பறவை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த மேலிருந்து வானத்திலிருந்து கீழே வரக்கூடிய அந்த இடைப்பட்ட இடத்த காற்றை தன்னுடைய பக்கங்களாக எடுத்துக்கிச்சு. தன்னுடைய வாழ்வை ஒரே வார்த்தையில் சொல்லுது, வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மேலேருந்து கீழே மண்ணை தொடுறதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தை காற்றை தன்னுடைய பக்கங்களாக எடுத்து தன்னுடைய சுக துக்கங்கள் அனைத்தையும் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இத்தனை நாள் அந்த பறவை பறக்கிறதுக்கு தானும் ஒரு காரணம், அதை நினச்ச இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு தானும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அதை விட்டு பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது காற்றுக்கும் இறகுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காலங்காலமாக காற்றுக்கும் இறகுக்கும் தான் தொடர்பு வந்திருக்கு. ஒரு சில சமயம் காற்றோட அந்த காற்று எப்படி திசை போகுது அப்படின்னு சொன்னால் அந்த காற்று திசையை நோக்கி இது பறந்துருக்கும். ஒரு சில சமயம் காற்று அடிக்கும் திசைக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பதமாக பறந்துருக்கும். இப்படி எல்லாமே பறக்கிறதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு, அந்த பறவை எதிர்த்து நிற்கிறதுக்கு போராடுறதுக்கு துணையாக இருந்தது இந்த சிறகு. சரிங்களா? இப்போது இதற்கு ஓய்வு கிடச்சிருச்சு. காற்றுக்கு என்றைக்குமே ஓய்வு கிடையாது, காற்று அடிச்சுட்டே தான் இருக்க போகுது. ஆனால் அந்த காற்றோடு போராடி கொண்டிருந்த இந்த பறவையோட அந்த சிறகுக்கு இன்று ஓய்வு கிடச்சிருக்கு. இனிமேல் இந்தோடைய அந்த இறக்கைக்கு அந்த சிறகுக்கு இனிமேல் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அது எங்கே கீழே விழுதோ அந்த இடத்துலையே விழுந்து அந்த இடத்துலையே மக்கி போயிடும். அவ்வளோதான். எந்த இடத்துல விழுதோ, காற்று அடிச்சிச்சுன்னா அது திசையை நோக்கி போகும். ஒரு சில சமயம் அப்படியே ஈரம் எல்லா இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா கீழே விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல மக்கி போயிடும். அப்போது அது அந்த வரக்கூடிய அந்த இடைப்பட்ட கேப்பில் தன்னுடைய ஏற்றத்தாழ்வை சொல்லியிருக்கு. ஒரு பறவை நல்ல முறையில் வாழ்வதற்கு, அது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் பின்னேறுவதற்கும் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வை, அந்த பறவையோடைய வாழ்க்கையோட இன்ப துன்பங்களை, அதனுடைய உணர்வுகளை, அதாவது சந்தோஷம், துக்கம், நட்பு, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிறகானது அந்த பறவை கூடவே இருந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்போது அந்த பறவையை விட்டு வெளிவரும் பொழுது அது இருந்த இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே அந்த காற்றில் சொல்லிக்கிட்டே வருதான். தன்னுடைய பிரிவு உபச்சார விழாவை காட்டிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தன்னுடைய பிரிவை வரக்கூடிய அந்த இடைப்பட்ட கேப்பத்தில் ஒரு 2 செகண்டாக இருக்கலாம், 2 நிமிடமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த வரக்கூட அந்த நேரத்தில் அந்த பறவையோட இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், அடிவாங்கனே எல்லாமே எல்லா நிகழ்ச்சியுமே, இவ்வளோ தூரம் உயர பறக்கணும்னு முயற்சி செஞ்சேன், இப்படி எல்லாத்தையுமே அந்த பறவையானது, அந்த பறவையில் இருந்திருக்கக்கூடிய சிறகானது தன்னுடைய மேலேருந்து கீழே அந்த பறவை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த பிரிவு விட்டு வருது இல்லையா, அந்த உபச்சாரத்தை அழகாக சொல்லிட்டு வருது. அதை தான் ஒரு பறவையோட வாழ்வை எழுதி செல்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில், காற்றிலிருந்து தன்னுடைய பக்கத்தை, தன்னுடைய வாழ்வை, அந்த பறவையோட கூட இருந்த நட்பு, இது எல்லாத்தையும் தன்னுடைய பக்கங்களாக எடுத்துக்கொண்டு ஒரு பறவையோட வாழ்வை அப்படியே எழுதிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. இது நமக்கு மனப்பாட செய்யுள். இந்த 5 வரி திரும்ப திரும்ப கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இதில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 மதிப்பெண் வினா மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த 2 மதிப்பெண் வினாவை நல்லா தெளிவாக படிச்சுக்குவாங்க. திரும்ப மறுபடியும் சொல்கிறேன். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின்
தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. நன்றி, வணக்கம்.